தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன். வணக்கம். இப்ப விஜயனுடைய நாமக்கல் ஸ்பீச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த காலத்திலிருந்து அரசியல் ரீதியிலா பக்குவப்பட்டிருக்கா, மேம்பட்டிருக்கா? விஜய் பேச்சு குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது அவர் வந்து அவர் தொண்டர்களுக்கு கிளாரிட்டி கொஞ்சம் என்னன்னா, தாவேகா வந்து அதிமுகவோட கூட்டணி வரும், ஒருவேளை திடீர்னு போய் பாஜக போய் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேசுபொருள் இருக்கு. அந்த விஷயத்த வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணி, நான் கூட்டணிக்கெல்லாம் போக போறதில்ல, ஒருபோதும் பாஜகவை ஏற்க போகிறதில்ல, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லியிருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதை மறந்துட்டு அதிமுக இருக்கு. அப்ப என்னன்னா ரெண்டு விஷயம் அங்க. ஒண்ணு, தாவேகா தொண்டர்களுக்கு நம்ம கூட்டணி எல்லாம் போனோம், நம்ம தனியா தான் களத்தை காண போறோம், நான் தயார், என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அப்படின்றத அதை ஒண்ணு பதிவு பண்றாரு. ரெண்டாவது வந்து அதிமுக தொண்டர்களை வந்து ஈர்ப்பதற்கு உண்டான வேலைகளையும் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது அம்மையார் ஜெயலலிதா வந்து பிஜேபி வேண்டான்னாங்க, ஆனா போயிட்டாங்க அப்படின்றத திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க. அப்ப என்னன்னா அதிமுகவோட தொண்டர்களோ இல்ல அதிமுகவோட வாக்குகள் வந்து அவருக்கு வரணுன்றது இந்த ரெண்டு விஷயங்கள் பண்றாரு. மற்றபடி திமுக அந்த கேள்வி, திமுக செய்யக்கூடிய அந்த அரசியல், அதெல்லாம் வந்து இந்த மேம்போக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து இன்னும் ஒரு கீழ்மட்ட லெவல்ல ஒரு திட்டத்தை எடுத்து சொல்றது பேசுறதுன்றதை தாண்டி திமுகவோட அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்குங்களா, அந்த வாக்குறுதியில இதை சொன்னீங்க செய்யல அப்படின்னு சொல்றாரு. இந்த கிட்னி திருட்டெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் வந்து வரவேற்கணும் கண்டிப்பா. பட் அதுலயுமே வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் தேவை. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணுன்ற மாதிரி நான் வந்து அதை புரிந்து கொள்கிறேன். பயிற்சி பத்தவில்லை என்பது பொருள். ஆனா அவருக்கு கூடக்கூடிய கூட்டம் ரசிகர்களுக்கு வந்து அவர்களை பொறுத்தவரையிலும் அவங்க தலைவர் சொல்றது, அவங்க தலைவர்கள் பேசுறது அவர்களுக்கு புரிகிறது. அதனால அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. பட் மக்கள் கிட்ட வந்துட்டு இன்னும் விஜய் வந்து இன்னும் நிறைய இடம் போகணும். ஏன்னா அவர் வந்து வெறும் மாவட்ட தலைநகரங்களை தான் பிரச்சாரம் பண்றாரு, சட்டமன்ற தொகுதிகள் கூட போற மாதிரி தெரியல. இப்படி வந்து வெறும் டிவியில பேசுறதோ இல்ல வந்து வெறும் ஒரு மைக்ல பேசுறது, அது எந்த அளவுக்கு வந்து வாக்கு அரசியல்ல வந்து, ஏன்னா விஜயோட நோக்கம் வந்து முதலமைச்சர். இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணி இது வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்தாலும் 234 தொகுதியில சட்டமன்ற வேட்பாளர் போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா வந்து ஒரு பிரச்சாரம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். மக்களை போய் ஒவ்வொரு கிராமமாவோ இல்ல ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சட்டமன்ற தொகுதிகளாவோ அவர் போய் பார்க்கணும். இல்ல, இன்னும் என்னை வந்து புதுசா ஏதாவது பேசுங்க, எல்லாரும் சொல்றதே நீங்களும் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. புதுசா என்ன சொல்ல முடியும்? காத்துல கப்பல் விடணும், வீட்டுல ஏரோப்ளைன் விடணும், அமெரிக்காவுக்கு ஒத்தையடி பாதை போடணும், இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? திமுக பொய்யாக சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை சொல்றாங்க, நாங்க நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை தருவோம், சாத்தியமான வாக்குறுதிகளை தருவோம் அப்படின்னு சொல்றாருல. அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இல்ல அவர் சொன்னதே சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வைக்கு அவர் தகுந்த பதில் கொடுத்திருக்கிறார் இந்த கருத்துக்கள் மூலமா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல வேற எப்படி இதை பார்க்கணும்? ஏங்க, அவருக்கு அரசியல் வந்து இன்னும் புரியலங்க. மக்கள் பிரச்சனை கொட்டி கிடக்கு இருக்குங்க. மக்களுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனை இல்லைங்க, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய வந்து இவ்வளவு பேர் பார்க்க வராங்கன்னா அது காரணம் மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. இந்த ஆட்சி மீது அவங்களுக்கு கோவம் இருக்குன்றது அர்த்தம். இவரு வந்து சரியா ப்ரிப்பேர் பண்ணல. இப்ப கிட்னி திருட்டை பத்தி பேசினார்ல, அது எந்த சட்டமன்ற தொகுதி, அந்த எம்எல்ஏ யாரு, எப்போ வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க? இப்ப கிட்னி திருட்டு கொண்டு நீங்க லைசன்ஸ் கேன்சல் பண்றீங்க, அங்க வந்து ஹார்ட் திருடுனா பரவாயில்லையா, இல்ல வந்து அங்க வந்து வேற அறுவை சிகிச்சை செஞ்சு லிவர் திருடுனா பரவாயில்லையா? இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? இதை வேற யாருன்னா செஞ்சுதான் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. இது வந்து நாமக்கல்ல வந்து முட்டை வண்டியில நாமக்கல்லுமே கிட்னி எல்லாம் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் இன்னும் கூர்ந்து கவனிக்கணும். அதாவது ஒரு ஒரு மருத்துவமனைன்றது வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். கிட்னி திருடுற கூடாரமா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் பேசிருக்கணும். அதே மாதிரி ஒரு நாமக்கல்ல முட்டை பத்தி பேசுறாரு. அது இது எழுத்து கூட்டி முட்டை பிரச்சனையை சொல்றாரு. இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நீங்க ஒண்ணும் இல்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல இல்ல கல்லூரிகள்ல குறிப்பா போய் படிக்கிற பெண்களை பாருங்க, எல்லாரும் வந்து நல்ல ஒல்லியா இருப்பாங்க. ஒரு ஒரு வெயிட்டோ இல்ல வந்து ஒரு ஒரு திடகாத்தமா இருக்க மாட்டாங்க. இதே தனியார் பள்ளியில போய் பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்கள் வந்து நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. அயன் டெபிஷியன்சி இருக்கு, அதுக்கு சரி செய்யறதுக்கு முட்டை வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எதனா தரவுகள் எடுத்து மக்கள் சார்ந்து இன்னும் டீட்டெயிலா பேசணும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு கரூர் எடுத்தீங்கன்னா கரூர்ல என்ன பிரச்சனை, அரவக்குறிச்சியில என்ன பிரச்சனை, அதே மாதிரி பக்கத்துல வந்து அந்த சைடு வந்து குளித்தலையில என்ன பிரச்சனை, இந்த சைடு வந்தீங்கன்னா கிருஷ்ணராயபுரம் என்ன பிரச்சனை, அந்த மாதிரி சட்டமன்ற தொகுதி கூட அவர் பத்தி பேசல. இதை பேசாம நான் புதுசா என்ன பேசுறது, புதுசா அது டயலாக், சினிமா டயலாக். நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு இப்போ கரூர்லயே வந்து சொத்து வரி பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. 3 விஷயமா பிரிச்சிருக்காங்க. பேஸ் ரேட்ல இருந்து ஏத்திட்டு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு மாதிரி, 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000, அந்த மாதிரி எல்லா நகரங்களையும் ஏத்திருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது ஒரு டவுன்ல உட்காந்து பேசும்போது இப்ப நாமக்கல்ல பேசுவாரா இல்ல கரூர்ல இப்ப பேச போறாரா, அந்த மாதிரி விஷயங்களும் தெரியல. தண்ணி வரி ஏற்றப்பட்டிருக்கு, மின்சாரத்துறையில மின்சார வரி ஏற்ற மக்கள் வயிற்றுல அடிச்சிருக்காங்க. அறிஞர் அண்ணா படத்தை வச்சு பத்தாது. அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, மறைமுக வரி பத்தியும் நேரடி வரி பத்தியும் பேசினாங்க. பிஜேபி பத்தி இப்ப பேசினார்ல,
பிஜேபி 18% ஜிஎஸ்டி வரி போட்டு இந்த 8 வருஷத்துல 55 லட்சம் கோடி மக்கள் பணத்தை எடுத்திருக்காங்க. இப்ப உங்ககிட்ட நாடகம் நடத்துறாங்கன்னு பேசலாம் இல்லையா? அப்பதானே அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அரசியல் புரியும். ஒண்ணு தாவக்க, ஒண்ணு டிஎம்கே, ஒண்ணு இதுலயே 3 நிமிஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த உடனே நாமக்கல் கவிஞர்னா எல்லாருக்கும் தெரியும் ஐயா ராமலிங்கம்னு, அதை சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. அப்போ அவரோட அந்த பொன்னான நேரத்தை இன்னும் மக்களுக்கு போற மாதிரி புரிதல் வேணும் அரசியல். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இவர் நிறைய பேரை போய் சந்திக்கணும், நிறைய மக்களை பார்க்கணும், நிறைய அந்த சம்பந்தப்பட்டவங்களை பார்க்கும்போது அவருக்கு மக்கள் பிரச்சனை இன்னும் அதிகமா புரியும். அப்போ அவர் இன்னும் திமுகவை தோல்வி எடுத்து காட்டலாம். நீங்க ஒரு திட்டங்களால இப்ப கரூர்ல இப்ப வராரு, அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோ, இல்ல டாஸ்மாக்ல நடந்ததோ, இல்ல டிரான்ஸ்பார்மர் ஊழலோ, இல்ல அவர் அந்த வேலை வாய்ப்புக்கு காசு வாங்கிட்டு அந்த பதவி கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, எந்த அளவுக்கு இவர் டீடைலா பேச போறாரு? நேற்று இதே இடத்துல லைவ் ஷோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 நிமிஷம் வீடியோ போட்டு காமிச்சார். ஸ்டாலின் என்ன சொன்னாரு, இவங்க என்ன சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். மக்கள் பிரச்சனையை இன்னும் உள்வாங்கணும், மக்களுக்கு உண்டான குரலா இன்னும் மாறணும். அவர் கேட்கறது நியாயமான கேள்வி. அவருக்கு பயிற்சி பத்தலன்ற அந்த ஒரு கருத்து தானே தவிர்த்து அதுல இன்னும் ஏன்னா ஆசைப்படுறது முதலமைச்சர் பதவிங்க. மக்கள் பிரச்சனை புரிஞ்சாதான் அந்த பதவி கிடைக்கும். நீங்க நுனி நாட்கள மேலோட்டா ஒரு விமர்சகர் மாதிரி போய் பேசிட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பலனை தராது. கண்டிப்பா வாக்குகள் கிடைக்கும், இளைஞர்கள் வராங்க, எல்லாம் ரைட்டு. நீங்க எதிர்பார்க்கறது நீங்க முதலமைச்சர் ஆகணும், மக்கள் முதலமைச்சர் நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போஸ்டர் வைக்கிறீங்க. குறைந்தபட்சம் நேத்து வரையிலும் கரூர்ல கூட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியணும். அதை நாமக்கல்ல பேசினால இந்த ஓரவஞ்சனை பண்ணிருக்கு எனக்கு இந்த அரசு. ஒரு கூட்டணி ஒரு பேர் என்னது, ஒரு கூட்டம் போடுறது கூட எனக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, ஒவ்வொரு வாட்டியும் இது தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தணும்ல, அதெல்லாம் தோல் விடுத்து காட்டணும்ல. பேசாம 15 நிமிஷம் இல்ல ஒரு 30 நிமிஷம் நண்பா நண்பி தோழா தோழி இதுதான் நம்ம மதுரையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோமே. சப்ஜெக்ட் அடுத்து என்ன சப்ஜெக்ட்? அதுக்கு அடுத்த மக்கள் பிரச்சனை என்ன? கொட்டி கிடக்குது மக்கள் பிரச்சனை. தமிழகம் முழுவதும் 214 தொகுதியிலையும் தொகுதிக்கு பிரச்சனை இருக்கு. தொகுதி நீங்க ஓட்டு வாங்கணும்னா தொகுதி போய் பார்க்கணும், தொகுதி மக்கள் பிரச்சனை புரிஞ்சு அதை பேச வேணும். இன்னொரு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. நீங்க திமுகவுக்கு போடக்கூடிய வாக்கும் பாஜகவுக்கு போடுவது அப்படின்னு, ஒரு பக்கம் 2 பேர் நேரடி, இன்னொரு பக்கம் 2 பேர் மறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, திமுக ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு, அதிமுக ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்குன்னு இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அவருக்கு சாதகமா இருக்குமா? இது எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணிப்பாங்க? இல்ல, மக்கள் கிட்ட அவரை பிடிச்சவங்க கிட்ட இந்த கருத்தை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரே நேரத்துல 2 கட்சிகளை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியும், வர முடியும், தனிப்பெரு சக்தியா இவால்வ் ஆக முடியும்னு அவர் நம்புறாரு. அவரோட அந்த நம்பிக்கையிலயோ அவர்கள் தொண்டர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்குள்ள நம்ம போக முடியாது. அது அவரோட எண்ணோட்டம். அதை அவர் சிறப்பா எடுத்துன்னு போய் சேர்க்கிறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி இருக்கு, அதிமுகவும் பாஜகவும் நேரடி கூட்டணி இருக்கு. ஆனால் மக்கள் தெளிவா இருங்க, உங்களுக்கு பிஜேபி பிடிக்கல இல்ல திமுக பிடிக்கலன்னா நான் தான் ஆப்ஷன்ன்றத கரெக்டா சொல்றாரு. இதற்கு உங்களுக்கு ஒரு டீடைல் பாலிடிக்ஸ் வேணாம். இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைஸ் வரலாம், அது ஓகே. அது ஒரு நல்ல பிரச்சாரம் தான், அதை அவர் முன்னெடுக்கிறாரு. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களுக்குங்க இவர் சொல்லலனாலுமே மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். எப்படி ஒரு ஊழலுக்கு குற்றச்சாட்டு ஆனவங்க இன்னும் உள்ள ஜெயிலுக்கு போகாம வெளியில சுத்துறாங்க, அதற்கு காரணம் யாரு? ஏன் பாஜக ஒரு நேரத்துல பண்ணுது ஒரு நேரத்துல அமைதியா இருக்குன்னா மக்களுக்கு புரியாமலாம் இல்ல. தமிழக மக்கள் நடிகர்களிடையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விடவோ அதிகமா அரசியல் புரிதல் கொண்டவங்க. நிறைய நேரத்துல நம்ம பத்திரிகையாளர்கள் போய் பேசினா கூட நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா என் அரசியல் எனக்கு தெரியும், நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் அதை பகிரணும்னு கூட நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப சிந்திச்சு, அதாவது மக்களை முட்டாள், மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சப்ஜெக்ட் தெரியாது, அவங்க தான் முட்டாள்கள். அதனால மக்களுக்கு இந்த நுனி அரசியல் எல்லாம் நன்றாக புரியும். அதை விஜய் இன்னும் அவர்களோட தொண்டர்களுக்கு, அது இளைஞர்களுக்கு அது புதுசு, அவர்களுக்கு அது பரிச்சயமான ஒண்ணு. அதுக்கு நல்ல கொண்டு சேர்க்கிறார். அதுல எல்லாம் எந்த அந்த அந்த பிரச்சாரம் என்பது அது அவரோட ஸ்டைல். அது அவர் கரெக்டா தான் பண்ணாரு. ஸ்டைலுக்கோ இல்ல அந்த கை ஆட்சி பேசுறதுக்கோ வசனத்துக்கோ எல்லாம் ஒரு பஞ்சமும் கிடையாது. என்ன பஞ்சம்னா அங்க அரசியல் இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டும், இன்னும் தாக்குதல் இன்னும் தீவிரமா இருக்கணும். நீங்க வெறும் கிட்னி திருட்டை பத்தி எல்லாரும் பேசி முடிஞ்சு கட்டுரை எழுதி வழக்கு போய் விசாரணை நடக்காம தூங்கி கொண்டிருக்கிறது. அதன் மீது அழுத்தம் எந்த அளவுக்கு கொடுக்குறாருன்றதான் முக்கியம் விஜய். இதே கருத்தை இவருக்கு முன்னாடி ஒரு 3-4 பேர் பேசி இருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் எழுப்பி இருக்கிறாங்க, ஒன்னும் ஆகல, இப்போ என்ன ஆக போகுதுன்னு அப்படின்னா. அப்படி இல்லாம அதை இன்னும் உணர்வுபூர்வமா பேசணும். அந்த ஒரு 2 பேர்கிட்ட போய் அவங்க ஊர்ல யாரும் பேட்டி கிட்ட கொடுத்து நான் 2 பேர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி அந்த அம்மா கூலி வேலை செய்யறாங்க, வெறும் 15,000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க, 15,000 ரூபாய்க்கு ஒரு கிட்னி மோசடி பண்ணி இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நிராகரியாக்கி அனாதி ஆக்கிட்டாங்க, அப்படி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் மீது மக்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும், இன்னும் ஓட்டுகள் இன்னும் நிறைய கிடைக்கும்.
நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.